ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டு முறையில் சுத்தமான சுவையான நெய் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக அழகாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெய் எடுக்கிறதுக்காக நான் பாலாடை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலாடை 2 வாரமாக நான் பால் காய்ச்சி எடுத்த பாலாடையை ஃப்ரிட்ஜில் சேகரித்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். பால் காய்ச்சி காய வச்சு அதில் பாலாடை வரும் உங்களுக்கு. அதை எடுத்து நீங்கள் சேகரித்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் நம்ம அடிக்கும்போது சில்லான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம குறைஞ்சது 10 நிமிஷமாவது நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வெண்ணெய் கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் 5 மினிட்ஸ் தான் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிக்சியில் அடித்தோன்னா சூப்பராக நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 10 மினிட்ஸ் மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை இப்போ நம்ம எடுத்து திரும்பவும் கூல் வாட்டர்லேயே, நம்ம சில்லான வாட்டர்லேயே நம்ம போட்டு வைக்கணும். அழகாக வெண்ணெய் வந்திருக்கு. ரொம்ப ஈஸி நெய் எடுக்கிறது. எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா அதை கீழே ஊற்றிடுங்க. அது நமக்கு தேவையில்லை. எனக்கு பாலாடை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் 2 டைமாக போட்டு மிக்சியில் அடித்து எடுக்க போகிறேன். எல்லாமே நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம். ஒரு சில பாலாடை பார்த்திங்கன்னா 3 to 5 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்ல வெண்ணெய் கிடைக்கும். மிக்சியில் அடிக்கும்போது ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஒரு சிலது 7 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி மிக்சியில் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கூல் வாட்டர் மீன்ஸ் சில் வாட்டர். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு, நானும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தேன். சில் வாட்டர் நம்ம ஊற்றி அடிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இப்போ எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இதை 2-3 தடவை தண்ணியில் கூல் வாட்டரில் மாற்றி கொஞ்சம் சில் வாட்டரில் மாற்றி இந்த மாதிரி கழுவி எடுக்கணும். பாருங்கள், இதை இப்போ நான் ஒரு 3 டைம்ஸ் சில் வாட்டர்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போது பேன் அடுப்பில் வச்சு அதிலே நம்ம போட போகிறோம். எப்போவுமே ஃப்ளேம் சிம்லேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்லா உருகி வரும். பாருங்கள், நம்ம ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி மெதுவாக தான் உருகி வரும். நெய் எடுக்கிறதுக்கு பேன் யூஸ் பண்ணும்போது பேன் கொஞ்சம் பெரிய பேனாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொங்கி வரும். இது ஒரு ஸ்டேஜு. இந்த கசடெல்லாம் முதல்ல பொங்கி வரும்போது மேலே வரும். அடுத்த ஸ்டேஜ் இந்த கசடெல்லாம் அடியில் போய் நெய் நமக்கு மேலே வர தொடங்கிடும். பாருங்கள், இப்போ கசடெல்லாம் கீழே போய் நெய் நமக்கு மேலே வர தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பல் உப்பு ஒரு பல் போட்டுக்கலாம். அதோட கறிவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையும் நம்ம போட்டுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நெய்க்கு நல்ல வாசனையும் கொடுக்கும். அதோட தண்ணியையும் நெய்யையும் தனித்தனியாக நமக்கு பிரித்து கொடுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு நெய் காஞ்சி வந்துட்டுருக்கு. கசடு எல்லாமே கீழே போய் நெய் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் நான் ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதுதான்.
பாருங்கள், இப்போ நம்ம காய்ச்சின நெய்யை வடிகட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் நெய் வீட்டில் வந்து தயாரிக்கலாம். ரொம்ப ஈஸி செய்கிறது. இப்போ நமக்கு சுத்தமான நம்ம வீட்டு முறையில் தயாரிக்கிற நெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து தோசைக்கு, இட்லிக்கு, இட்லி பொடிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பல பயனுள்ள சமையல் குறிப்புகள், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், ஹெல்த்து டிப்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இதே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஆற வச்சு அடுத்த நாள் பார்த்தோன்னா அது மணலாக இருக்கும். அதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான்.